பனையில் எவ்வளவு நன்மைகள் ஏற்படுகிறது இதை கருத்தை கொண்டு இந்த படம் நான் தயாரிக்க முன் வந்தேன். என்னுடைய இணை தயாரிப்பாளர் பிரபாகரன் முழு ஒத்துழைப்பையும் கொடுத்துள்ளார். யார் 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 எங்கு வெவ்வேறு தொழில் செய்தாலும் பனை பாதுகாத்து எல்லோருக்கும் இக்காலத்தில் உள்ளவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கமே. இதனால்தான் அதற்கான தகுந்த நம் கவிஞர் ஐயாவை தேர்ந்தெடுத்தேன். அவர்தான் படத்திற்கு பக்கபலமாக உள்ளார். அவர் எழுதிய பாடல் அனைத்தும் உங்களுக்கே தெரியும். படத்தின் கதை களம் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. படக்குழுவினர் ஒளிப்பதிவாளர் நன்றாக எடுத்திருக்கிறார்கள். இப்படம் நிச்சயம் விருதுகளை பெறும் என்று நம்புகிறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்காக இந்த மூவில ஒரு பர்சனல் ஒரு சோலோ சாங் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது வைரமுத்து சார் இந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் கிட்ட இருந்து எனக்குன்னு ஒரு சாங் கிரியேட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ எம் ஃபீலிங் ரியலி ப்ரவுட் ஃபார் திஸ். அண்ட் எல்லாருக்கும் என்டையர் டீம் ஆஃப் பனை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்தீங்க. லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். முதல்ல ஊடக நண்பர்களுக்கு நன்றி. இன்னுமா இது கரெக்டா இருக்கா? பத்திரிகையில எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஸ்வீட்டா பனை கிடைச்சிருக்குது. நம்ம நாட்டுடைய பாரம்பரியம், பொருளாதாரம், பண்பாடு, உடல் ஆரோக்கியம், பனங்கல், தென்னங்கல், ஈச்சக்கல் இதெல்லாம் ஆரோக்கியமான பொருள்கள். பண வெள்ளமும் தான். அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் இன்னும் பார்க்கல. இப்போ படத்தில் தான் பார்த்தேன். ரொம்ப ப்ரொடியூசர் ரொம்ப சிறப்பான முறையில் இதை எடுத்திருக்காரு. அதனால் ப்ரொடியூசர் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், தொழில் அதிபராக இருந்தாலும் ஏகப்பட்ட தொழிலர்கள் இந்த சினிமாவை என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நட்டமான தொழில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சினிமா எந்த காலத்துலேயும் நஷ்டத்தை கொடுக்காது. இல்லை, நான் ஒரு தொழில்துறை வல்லுநருங்கிறதுனால தான் சொல்கிறேன். அவருக்கு முதல்ல ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு பாராட்டுகள் கொடுத்துருங்க. அடுத்து ஒரு டைரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால்தான் ஆர்டிஸ்ட் நடிகர்கள் மேலே வர முடியும். ஸோ அந்த டைரக்டர் செல்வராஜ் சார் அசிஸ்டண்ட்டு அவரும் ஒரு திறமையாக எடுத்திருக்காரு. அவருக்கு நன்றி. அடுத்து பட்ஜெட் படங்கள் 100 கோடி 500 கோடி பட்ஜெட்டில் 5 லட்சம் 10 லட்சம் இருந்தால் தான் இன்றைக்கி நடிக்கவே போக முடியும். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு 5 லட்சம் 10 லட்சம் இருந்தால் தான் பெரிய படங்களில் தலை காட்டக்கூட முடியும் மாதிரி சூழ்நிலை உருவாகிட்டு வருது. ஏன்னா அந்த மாதிரி ட்ரெண்டிங் இன்றைக்கி போயிட்டுருக்க காலத்தில் சின்ன பட்ஜெட் படங்கள், அதாவது 2 கோடி 3 கோடி போட்டுப்பாருன்னு நினைக்கிறேன், எவ்வளோ தெரியல, அந்த பட்ஜெட் படங்களுக்கு மிகப்பெரிய சாதனையாளர் நம்ம சார். கவிப்பேரரசு ஐயா பாரதிதாசன் சார் காலத்தில் அந்த கவிதைகளில் தான் அதிகமாக பார்த்ததுண்டு. அவரும் கண்ணன் சார் கேமராமேன் சார் வரிகள் எதிர்த்தாலும் பாரதிராஜா சார் சொல்லுவார். அப்போ அந்த வரிகளை இப்போ தான் நான் அதை கேள்விப்படுறேன். படையை பற்றி அவ்வளோ பெரிய லெஜெண்டு கவி, நமக்கெல்லாம் பெருமை, உலக லெவலில் பெருமை கொடுக்குற ஒரு கவி பேரரசே இந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கு தலைமை தாங்கிறது ரொம்ப 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 புண்ணியம்னு வச்சுக்கலாம். அடுத்து தமிழ்நாட்டின் வியாபாரிகள் சங்க தலைவர் விக்ரமராஜா அவர்கள் 1000 பிஸி இருக்கும், போராட்டங்கள் அது இது. இந்த பிஸியான வேலையில் ஒரு தொழில் அதிபர், ஒரு வியாபாரி செழித்தால் நாடு செழிக்கும். வேலைக்கு போகிறதுனால நாடு செழிக்காது. வியாபாரி செழித்தால் இந்த பனை தொழில் உலகமெல்லாம் பரவட்டுங்கிற எண்ணத்தில் அவரு வந்திருக்கிறது மிக 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 மகிழ்ச்சி. அடுத்து அம்மா, மேடம் அம்மா 1000 படங்களுக்கு நடித்தவங்க, பெரிய பிளெஸ்ஸிங். அவங்க வந்திருக்கிறது மிக மிக நன்றி, தேங்க்யூ. நானும் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறேன். படம் பாருங்கள், தேட்டரில் பாருங்கள். சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் எல்லா துறையிலும் உள்ள தான் தொழில் நேசிக்கிறவங்க. நான் ஜவுளித்துறையில் அவ்வளோ பெரிய ஒரு நல்ல சாதனை தொழில், அதில் உள்ளவங்கெல்லாம் சினிமா எடுக்கணும்னு ரொம்ப ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன், முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேபி லேட்டாக வரும்னு நினைக்கிறேன்.
நான் நடிகருங்கிற அந்தஸ்து கிடைச்ச உடனே இப்போ என்னை திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி என்னை திரும்பி பார்க்க மாட்டாங்க. நடிகருங்கிற அந்தஸ்து கிடைச்சிச்சு. நீ அடுத்து சினிமாக்குள்ள நிறைய தொழில் அதிபர்கள், சின்ன சின்ன தொழிலதிபர்கள் வாங்க, ஒரு படத்துக்கு 10 படம் எடுங்க. ஹோட்டல் மாதிரி தான். ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கும், ஒருத்தருக்கு பூரி பிடிக்கும், ஒருத்தருக்கு தோசை ரோஸ்ட் பிடிக்கும். இது மாதிரி பல வகைகள். அது மாதிரி 4-5 தொழிலதிபர்கள் சேர்ந்து ஒரு 5லேருந்து 6 படம் எடுத்தீங்கன்னா 2 படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். தொழில் அதிபர்கள் இணையிறது ரொம்ப ஈஸி. ஜாப் ஒயர்ஸ் இருக்கோம்ல, வேலைக்கு போகிறவங்க அவங்க இணைய மாட்டாங்க. இப்படி தொழிலதிபர்கள் 2 தொழிலதிபர்கள் கோ ப்ரொடியூசர்ஸ், அவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இது மாதிரி 10 தொழிலதிபர்கள் 5 தொழிலதிபர்கள் சேர்ந்து இந்த சினிமா துறையில் என்னென்ன பாசிட்டிவ், ஒரு பாசிட்டிவ் மெசேஜ், 1000 காலத்து மெசேஜ் இது. இந்த ஆற்றுல குளிக்கிறது என்ன சுதந்திரிங்களா, நான் அந்த ஊருக்கே ட்ராவல் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த விஷுவலைஸை நம்ம பார்த்தா தான் அதை அனுபவிக்க முடியும். ஸோ அதனால் தொடர்ந்து மீடியா பீப்புள் இதை நீங்கள் பனை தொழிலை எந்த அளவுக்கு கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு சுகர், பிரஷர், ஒட்டுலஸ்ட் எல்லாம் போயிடும். பணம் எல்லாம் சேர்த்தா சுகர் கம்மியாகும் சொல்கிறாங்க. நான் இப்போ ரெகுலராக பதனி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்களும் பனை மரத்துக்கு ஆதரவு கொடுத்து எல்லாம் எழுதுங்க. நீங்கள் எழுதுறதுல 10,000 இளைஞர்கள் விழிப்புணர்ச்சி வருவாங்க. தமிழ் தெருக்களில் அனைத்திலும் தமிழ் மொழி பரவ வேண்டும் என வேண்டுகோள் விடுத்த கவிப்பேரரசர் அவர்களுடைய எண்ணங்களை நினைவாக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் படைத்த எங்கள் பேரமைப்பின் பெருமைக்குரிய தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, இந்த பனை நிச்சயமாக வெற்றி வரும். ஒவ்வொரு கிராமத்திலும் நாம் கடந்து வந்த பாதையை நினைவூட்டியது. நானே ஒரு காலத்துல பனைமரத்துல நொங்கு வெட்டும் போது அந்த செங்கோலவிலாம் இருக்கும், அதெல்லாம் கொட்டி அங்கே பனைமரத்துல இருந்தே அங்கிருந்து குதிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒரு பழைய நினைவுகளை எல்லாம் நமது தயாரிப்பாளர் கண்முன்னே கொண்டு வந்தார். நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும். எப்படி கவிஞர் வாலி அவங்க சொல்லுவாங்க போல, ஊக்குவிக்கிறவங்கள உரிய முறையில ஊக்குவிச்சா தேக்கு விற்கிற வியாபாரியா மாறிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல படத்தை தயாரித்து தந்த இந்த தயாரிப்பாளர்களுக்கும் இந்த குழுவினர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த படம் வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய பெருமைக்குரிய தலைவர் அவர்கள் அனைத்து வகையிலும் துணை நிற்பார். நன்றி, நல்வாழ்த்துக்கள். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க கேரவன்லயோ வேற எங்கேயோ போயிடலாம் இல்லை. அந்த பனம் மரத்தோட ஓலை இருக்கு இல்லையா, அது அடியில் தான் நின்று இருக்கணும். ரொம்ப சூடு, ரொம்ப சூடான இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தோம். அது ஹீரோயின் பாப்பா அழகா இருக்குல்ல, நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்கிறா. அந்த பாப்பா சொல்லல, ஹீரோ சொல்ல மாட்டாரு, ஏன்னா அவங்க அப்பா தான் பார்ட்னர் இதுல, அதனால அவர் சொல்ல மாட்டாரு. ஆனா நான் சொல்லியே ஆகணும் இல்ல. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சோம். வெயில், தண்ணி தாகம், ரொம்ப சிரமத்துல நடிச்சோம். எங்களுடைய சிரமத்தெல்லாம் மேல இருக்கிற பிரபஞ்சம் ஏத்துக்குச்சுன்னா இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் வரணும். ரொம்ப சிரமப்பட, அதாவது அங்க வேலை செய்யறவங்களுடைய கஷ்டங்கள் என்னங்கிறது நாங்க அங்க போய் வேலை செய்யும் போது தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்காக தான் அவர் சொன்னார், ஊடகங்கள்லாம் வந்திருக்கீங்க, நீங்க ப்ரொமோட் பண்ணாதான். நீங்க எப்படி ஆர்டிஸ்ட் எல்லாம் ப்ரொமோட் பண்றீங்களோ, யூடியூப்ல ப்ரொமோட் பண்றீங்க, உங்க சேனல்ல எல்லாம் ப்ரொமோட் பண்றீங்கல்ல, அந்த மாதிரி இந்த படத்தை நீங்க ப்ரொமோட் பண்ணீங்கன்னா நிச்சயமா அங்க இருக்கிற மக்கள் மட்டும் இல்ல, அவங்க நமக்கு செஞ்சு கொடுக்கறது எல்லாமே நமக்கும் பயனுள்ளதாக வரும். அதை நீங்க இந்த படம் பார்த்தா தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்குதான் அவர் ரொம்ப ஃப்ராங்கா சொல்லிட்டாரு, இந்த படத்துக்கு ப்ரொமோட் பண்ணுங்க, நீங்க எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு. நீங்க நிச்சயமா சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க. அதுதான் நான் முதலே சொல்லிட்டேன். ஐயா வைரமுத்து அவர்கள் நிறைய அவார்ட்ஸ் வாங்கினவர். அவர் கையால அவர் தலைமை தாங்கி நடத்துற இந்த விழா அப்படின்னா அப்போ இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. அப்போ அடுத்து நம்ம சந்திக்கிறது அவார்ட் ஃபங்க்ஷன்ல சந்திப்போம்னு நினைக்கிறேன். இதுல ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்காங்க. ஹீரோ அந்த அந்த இன்னசென்ட், அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காரு. நல்லா பண்ணியிருக்காங்க, 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி இல்லை, ஆனால் ஷூட்டிங்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ ரொம்ப அழகா பேசுறாங்க ஸ்டேஜில். ஐயா இவர் பேசும்போது சொன்னார், இந்த படத்துக்கு நானும் யோசிச்சேன், நம்ம சினிமாவுக்கு ஐயா வந்திருக்காரு. ஏன்னா பாடல் எழுதுனது மட்டும் இல்லை, தலைமை தாங்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். அவர் ஐயா வந்திருக்காரு, என்ன பண்ண போறாரு
அப்படின்னு. ஒருவேளை இந்த படத்தை ப்ரொமோட் பண்றதே அவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தயவு செஞ்சு உங்களுக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்கு, எவ்வளோ வியாபாரங்கள் இருக்கு, அதுல இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் எல்லாம் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணீங்கன்னா எங்களை மாதிரி இருக்கிற ஆர்டிஸ்டுக்கு சான்ஸ் கிடைக்கும், நாங்களும் பழிச்சுக்குவோம். அதை செய்யணுன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை பார்க்குறேன். அதனால ஐயா வந்திருக்காருன்னா இந்த படத்தை அவரும் ப்ரொமோட் பண்ண போறாரு. அப்படி அவர் ப்ரொமோட் பண்ணாருன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் வரும். இவர் சார் சொன்ன மாதிரி ஸ்மால் பட்ஜெட் படங்கள்லாம் வரும். எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். கண்டிப்பாக இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன நியாயம் பண்ணணுமோ அந்த நியாயம் நான் எனக்கு தெரிஞ்ச நியாயத்தை நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் தான் அதுக்கப்புறம் அதனுடைய ரிசல்ட்ஸ் சொல்லணும். ஆக்சுவலாக இதுக்கு எனக்கு வந்து ப்ரொடியூசருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது டைரக்டர் ஆதி ஆறுமுகம் சார். அவருக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னுடைய டீம், என்னுடைய கீபோர்ட் பிளேயர்ஸாக இருக்கட்டும், ஐ மீன் ரிதம் பிளேயர்ஸு, சிங்கர்ஸு, லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருக்கும் இங்கே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் போய் அவங்களுக்கு ரீச் ஆகும்னு சொல்கிறதுக்காக ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க நீங்கள். முந்தி பிறந்தவளே, மொழிக்கெல்லாம் தலைமகளே, கவிஞர்கள் சிந்தனை வான் மீது சிறகடித்து பரப்பவளே, சந்தன பொய்கையிலே சதுராடி நிற்பவளே, சென்னை நந்தனம் பேராசிரியர் உன் நல்லடியை வணங்குகிறேன், வணக்கம் என்று தொடங்குகிறேன். பாருங்கள் இந்த பிரமாக்களுடைய அவையை. ராஜாக்கள் கூட்டம், விக்ரம ராஜா, பேரரசு, ஒரு புலவன் இங்கே நிற்கின்றேன். அரசர்கள் கூட்டத்திலே ஒரு புலவன் நான் நிற்கின்றேன். கம்ப்யூட்டர், கால்குலேட்டர், மோனோமீட்டர், அம்மீட்டர், இன்குபேட்டர், தெர்மாமீட்டர், லாக்டோமீட்டர் என்று மீட்டர் கணக்கிலே ஓடிக்கொண்டிருக்கிற அறிவியல் யுகத்திலே ததும்பி நிற்கிறது, நிரம்பி நிற்கிறது கூட்டம். அங்கும் வெளியே இடம் கிடைக்காமல் நிற்கிற கூட்டம். இதற்கு யார் காரணம்? சீரரசன், சிறப்பரசன், செம்மொழி அரசன், எங்கள் கவி பேரரசன் தான் காரணம். தமிழ்நாட்டிலே 33 முறை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் முதல் பரிசு பெற்ற ஒரு கவிஞன். 2023 முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் என்ற விருதை தமிழக அரசியலே பெற்ற ஒரு கவிஞன். உலக மாநாடுகளே 3 மாநாடுகளே முழங்கிய ஒரு கவிஞன். இசை உலகின் மேதை இசைஞானி அவர்களும் எழுத்தாளர் சுஜாதா அவர்களும் நடத்திய திரைப்பட பாடலாசிரியர் போட்டியிலே 25,000 பேருக்கு மேலே கலந்து கொண்ட போட்டியிலே முதல் பரிசு தங்கப்பேனா பெற்ற ஒரு கவிஞன். ஆட்டோ ஓட்டுகிறவனுக்கு இந்தியாவிலே முதலிலே டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்த ஒரு கவிஞன். அவன் நான் தான். படகு நில வானத்திலே குடியிருக்க, பனிக்கோட்டிலே மணிக்கணக்கிலே படுத்திருக்க, வடக்கடைய சூரியனை பிடித்து பார்க்க, விஞ்ஞான யுகத்திலே சொல்லிட்டு போயிட்டான். அவன் பெரியவனா, இவன் பெரியவனா, அது பெரிதா, இது பெரிதா என்பவனுக்கு தீர்ப்பு சொல்றான். ஆண்டவரே, அறியாது செய்கிறார்கள் மன்னியும். அருமையான ஒரு பாடல் எழுதியிருந்தார்கள். மரத்தை மனிதன் அழிக்கக்கூடாது என்பதை பற்றி ஒரு அற்புதமான ஒரு பாடல் எழுதியிருந்தார்கள். ஒரு மரம் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு அவனுக்கு பயன்படுகிறது. மனிதன் படுப்பது கட்டில், ஒன்று அவன் பிறந்தவுடன் ஆடுவது தொட்டில். ரொம்ப அற்புதமாக எழுதியிருந்தாங்க. அந்த பாட்டில் மறக்க முடியாத 2 கடைசி வரிகள், மனிதன் வாழ்க்கையிலே எல்லாமே மரம்தான், அதை மனிதன் ஏனோ மறந்தான் என்று எழுதியிருந்தார்கள். மறக்க முடியல அந்த வரியை. ஒரு மரத்தை பார்க்கும் போதே எனக்கு தோணும், ஐயா வச்சுட்டு இன்னைக்கு அது சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சே உண்மையிலே நான் பெரிய பாக்கியமாக கருதுறேன். அதாவது கவிதைக்கு ஒரு புது மொழி தந்தவர் ஐயா அவர்கள். முதல்ல நீ மல்லிகை பூவை சூடிக்கொண்டால் ரோஜாவுக்கு காய்ச்சல் வரும்னாரு. இது யாருமே யோசிக்க முடியாத ஒரு அற்புதமான கற்பனை. அங்கதான் என் மனசை முதல்ல அவர் தச்சது. உங்க வெள்ளி கொலுசில் வீதியில் கேட்டால் அத்தனை ஜன்னலும் திறக்கும், நீ சிரிக்கும் போது பௌர்ணமி நிலவு அத்தனை திசையிலும் உதிக்கும், நீ மல்லிகை பூவை சூடிக்கொண்டால் ரோஜாவுக்கு காய்ச்சல் வரும், பட்டுப்புடவையை கட்டி கொண்டால் பட்டுப்பூச்சிகள் மோட்சம் பெறும்னார். ரொம்ப அற்புதமான, அதாவது நான் நிறைய நேரத்தில் அவருடைய வரிகளை கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அவரை பத்தி வியந்து இருக்கேன். இரவின் மீது வெள்ளை அடித்தால் விடியல் என்று அர்த்தம்னாரு. இதை யாராவது நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு கற்பனை. இரவின் மீது வெள்ளை அடித்தால் அதுக்கு விடியல் என்று அர்த்தம். அற்புதமான, அதாவது அவருடைய ஒவ்வொரு வரிகளையும் இதை மாதிரி சொல்லிட்டே போகலாம்.
எல்லாத்துக்கும் மேல அவர் எழுதியிருந்த முதல் வரி, அதை வச்சு நான் ஒரு படத்துல ஒரு பாடலே கூட எழுதினேன். அதாவது ஐயாவுக்கு மட்டும்தான் அந்த வரியோட தாத்பரியம் என்னங்கிறது புரியும். அவங்களுடைய துணைவியாரோட ஐயா வந்து காதலில் இருந்த காலம் அது. அதுல ஒரு அற்புதமான ஒரு வரி எழுதியிருந்தாங்க. அழகான ஒரு நேரத்துல வந்து அவங்கள சந்திக்கும் போது நல்ல மழை பெய்யுது. 2 பேரும் கண்களால் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டம் தான் அது. இவரோட கைக்குட்டையை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க வாங்கி ஒத்திட்டு கைக்குட்டையை கொடுக்குறாங்க. பஸ் வருது, போய் ஏறிடுறாங்க நன்றின்னு சொல்லிட்டு. அந்த கைக்குட்டையை பார்த்த உடனே அவருக்கு தோணுந்தான், இந்த கைக்குட்டை உளராமல் இருக்க ஒரு உத்தி தெரியக்கூடாதான்னு. காயவே கூடாது என்னைக்கும், ஏன்னா அவங்க ஒத்தி கொடுத்தது. காயவே கூடாது, இந்த கைக்குட்டை உளராமல் இருக்க ஒரு உத்தி தெரியக்கூடாதான்னு. அது அதிசயம் இருக்குப்பா. கவிப்பேரரசு அவர்கள் ஜீன்ஸ் படத்தில் அதிசயத்தை பற்றி நிறைய இருந்தாங்க, ஒவ்வொரு அதிசயமாக இருந்தாங்க. எல்லாத்தையும் விட ஒரு அதிசயம் என்னென்னா பண ஓலை தான். இந்த பண ஓலையில் செய்த வீடு மேலே மண் சுவரில் பண ஓலை இருக்கும். பண ஓலையில் கூரை போட்டிருப்பாங்க. என்ன அதிசயம்னா, வெயில் காலத்தில் அந்த வீட்டுக்குள்ளே படுத்தா அந்த பண ஓலை வந்து குளிர்ச்சி தரும், வெக்க இருக்காது, வேர்க்காது. இன்னைக்கு இப்போ இந்த என்னதான் வசதியாக வீடு கட்டினாலும் வெயில் அதில் நொந்து சுண்ணாம போயிடுது. ஏசிலாம் இன்னைக்கு மனசு இருக்க முடியாது. கூரை வீட்டுக்கு ஏசி, பணம் ஓலை. சரி, ஓகே, வெயில் காலத்துலாம் அப்படி இருக்குது. அப்போ மழை காலத்தில் இன்னும் குளிருமே? அதான் இல்லை. மழை காலத்தில் ஹீட்டை தரும், வெப்பத்தை கீழே இறக்கும், குளிராது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஏசிலாம் ஒன்லி கூலிங்கை மட்டும்தான் தரும். பண ஓலை தான் வெப்பத்தையும் தரும், குளிர்ச்சியும் தரும். இது உலக அதிசயம் தானே. அந்த அதிசயத்தை தாங்கினதான் பனைமரம்.